வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 6க்கு உண்டான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை நான் வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆத்ம நாம் அவர்கள் எந்தெந்த தளங்களில் எல்லாம் இயங்கினார் அப்படிங்கிறது. அதாவது எந்தெந்த தளங்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு. இந்த தளங்களில் எல்லாம் ஆத்ம நாம் அவர்கள் வந்து இயங்கியிருக்காரு. ஓகே, செகண்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சன்மானம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். கொத்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பூமாலை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். குழல் அப்படிங்கிற சொல் கூந்தல் அப்படிங்கிற பொருளை தரும். நாங்கூல் அப்படின்னா மண்புழு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், குற்றால குறவஞ்சி யாருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் அவர்களோட விருப்பத்துக்கு இணங்க தான் பாடி அரங்கேற்றப்பட்டது. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், திருவாசகம் சைவ திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 8வது திருமுறையாக உள்ளது. எழுதியவர் யாரு? மாணிக்க வாசகர் அவர்கள். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவர்களுள் சாழல் என்ற வடிவத்தை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திருமங்கை ஆழ்வார் அவர்கள் தான். பெரிய திருமொழியில் பயன்படுத்தியிருப்பார். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், பொறுத்துக. அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது ஆளாளம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா நஞ்சு, அயன் அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிற பொருளை தரும், அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதினா முதல், காயில் அப்படின்னா வெகுண்டால் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே, செவன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. அதாவது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். அதாவது திருவாசகம் என்பது திருமால் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு இருக்கு. இந்த கூற்று வந்து தவறு. திருவாசகம் அப்படிங்கிறது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா சிவன் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. ஓகே, அடுத்து செகண்ட் கூற்று, மாணிக்க வாசகர் திருவாமூரை சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருவாதா ஊரை சேர்ந்தவர் தான் மாணிக்க வாசகர் அவர்கள். ஓகே, அடுத்து தேர்ட் கூற்று, திருவாசகத்தில் 38 சிவதலங்கள் பாட பெற்றுள்ளன அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். 38 சிவதலங்களை திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அவர் வந்து பாடியிருப்பார். ஓகே, நாலாவது கூற்று, மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் என்னவா பணியாற்றிருப்பார் அப்படின்னா தலைமை அமைச்சராக பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றாலத்தின் மீது இயற்றாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பத்தந்தாதி அப்படிங்கிறது தான் அவர் வந்து குற்றாலத்தின் மீது இயற்றாத ஒரு நூல். அவர் பார்த்தீங்க அப்படின்னா தலப்புராணம், மாலை, யமக அந்தாதி, சிலேடை, பிள்ளை தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலத்தின் மீது திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இந்த பத்தந்தாதி அப்படிங்கிறத அவர் பாடலை. ஓகே, நைன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, இந்திய கட்டடக்கலை பாணியை நாசரம், வேகரம், திராவிடம் என்று 3 வகையாக பிரிப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது இந்திய கட்டட பாணியை வந்து என்னவாரி பிரிப்பாங்க அப்படின்னா நாகரம். ஓகேங்களா? நாகரம், அதுக்கடுத்து வேசரம், திராவிடம் அப்படின்னு 3 பாணியாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, அதில் தஞ்சை கோவில் எழுப்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அதாவது அது தஞ்சை கோவில் வந்து எழுப்பட்டை அல்ல எண்பட்டை அந்த வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி. அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
கூற்று 1 ஃப்ரெஸ்கோ என்ற ஜப்பானிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுதான். ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது ஜப்பானிய சொல் அல்ல, இத்தாலிய சொல். அந்த இத்தாலிய சொல்லுக்கு பொருள் வந்து புதுமை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து அப்படின்னா கூற்று 2 சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் ஃப்ரெஸ்கோ ஆகும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். அப்போ இந்த 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, 11th கொஸ்டின், சோழன் செங்கணானன் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக பதிகம் ஒன்றில் கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, திருநாவுக்கரசர் அவர்கள் தான். ஓகே, 12th கொஸ்டின், 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு எந்த மன்னரின் காலத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னா ஆப்ஷன் சி, 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. 13th கொஸ்டின், ராசராச சோழன் தோற்றுவித்த மரபு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது வெளிப்புற கோபுரத்தை வந்து உயரமாகவும் உட்புற கோபுரத்தை வந்து உயரம் குறைவாகவும் 2 கோபுரங்களை கட்டக்கூடிய மரபை வந்து ராசராச சோழன் அவர்கள் வந்து தோற்றுவித்தார். 14th கொஸ்டின், கற்றளி என்ற வடிவத்தை உருவாக்கிய மன்னன் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 2ஆம் நரசிம்மவர்மன் அவர்கள் தான். 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியிருப்பார். அதாவது கற்கள் மேலே கற்களை வச்சு அடுக்கிறது தான் கற்றளி அப்படிங்கிற அந்த ஒரு நுட்பமாக சொல்லப்படுது. அதை உருவாக்கிய மன்னன் முதல்ல உருவாக்கியவன் யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அவர்கள். ஓகே, 15th கொஸ்டின், எந்த ஆண்டு ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்தார் அப்படின்னா ஆப்ஷன் அதாவது சி, 1886ஆம் ஆண்டு தான் தஞ்சை கோவிலில் உள்ள அந்த கல்வெட்டுகளை ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் வந்து படியெடுத்து வாசித்தார். ஓகே, 16th கொஸ்டின், உலகில் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் எந்த நாட்டினர் உடனுக்குடன் தங்கள் மொழிக்கு ஆக்கம் செய்து விடுவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஜப்பானியர்கள் தான். எந்த நாட்டில் வந்து எந்த மூலையில் கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் அதை உடனுக்குடனாக தங்கள் மொழிக்கு ஆக்கம் செய்து விடுவர். ஓகே, 17th கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது 3, 1, 4, 2 தான் இதற்கான ஆன்சர். ஸ்பக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிழை அப்படிங்கிற அந்த அர்த்தம் தரும். டெஸ்பேச் அப்படின்னா அனுப்புகை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். சப்னிட்டி அப்படின்னா மானியம் அப்படிங்கிற பொருளை தரும். சீலிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை உச்சவரம்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 18th கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பிறமொழி துறை சொற்களை மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற அந்த மொழிப்படி தான் புலர்ந்துள்ளது. ஓகே, 19th கொஸ்டின், தசம முறை என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது பிற மொழி சொல்லினை கடன் பெறல் அப்படிங்கிற அந்த முறைப்படி தான் தசம முறை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து வந்துள்ளது. ஓகே, 20 கொஸ்டின், தத்துவ மீனலோசினி வித்துவ பாலசபை எனும் நாடக அமைப்பை சங்கரதாஸ் சுவாமிகள் உருவாக்கிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1918ஆம் ஆண்டு. ஓகே, 21 கொஸ்டின், கலை சொல்லாக்க பணி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஓகேங்களா, இந்த 4 கூற்றுகளை தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான், பொருள் நயமுடையதாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறு. மற்ற 3மே பார்த்தீங்க அப்படின்னா கலை சொல்லாக்க பணி பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஆக்கப்பெறும் சொல்லாக இருக்கணும், தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாக இருக்கணும், வடிவில் சிறியதாகவும் எளிமையாகவும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, இதெல்லாமே ஒரு கலை சொல்ல உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த பொருள் நயமுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, 22 கொஸ்டின், எவற்றையெல்லாம் தமிழ் வழியில் பயில கலை சொல்லாக்கம் இன்றியமையாததாக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப அறிவியல் இதெல்லாமே பயில கலை சொல்லாக்கம் இன்றியமையாததாக இருக்கு. 23 கொஸ்டின், மூலக்கூறு என்ற சொல் கீழ்கண்டவற்றுள் எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, புதுச்சொல் படைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு முறைப்படி தான் மூலக்கூறு அப்படிங்கிற அந்த சொல் வந்துள்ளது. 24 கொஸ்டின், தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 23 பண்களில் பாடல்கள் இருக்கு. ஓகே, 25 கொஸ்டின், இளையராஜா பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 2018ஆம் ஆண்டு தான் இளையராஜா அவர்கள் பத்ம பூஷன் விருது அவர்கள் பெற்றாங்க. ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.